ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா டிராகன் பால் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இருக்காங்க. லைக் கோகு, வெஜிடா, ஜீரன், லார்ட் பீரஸ், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான லெஜெண்டரி சைன் தான் பிராலி. ஆக்சுவலாக பிராலி வந்து வெஜிடா பிறந்த அதே சமயத்தில் தான் பிறந்திருப்பான். பட் வெஜிடாவை கம்பேர் பண்ணும்போது பிராலியோட பவர் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட வெஜிடாவோட அப்பா கிங் வெஜிடா பிராலியால் தன்னோட ராயல் பிளட் லைனுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டுங்கிற பொறாமையில் பிராலியையும் அவனோட அப்பா பிளானட் வெஜிடாவை விட்டு வெளியேற்றிடுவாரு. இதனால கோவமான பிராலியோட அப்பா வெஜிடாவை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே பிராலியோட மனசுல வெறுப்பை விதைச்சு வளர்க்குறாரு. ஆனா பிராலி வந்து ஒரு நல்ல கைண்ட் ஹார்ட்டட் பர்சனா இருக்கான். லேட்டரா இவனுக்கும் வெஜிடாவுக்கும் ஃபைட் நடக்கும். ஃபர்ஸ்ட் என்னதான் பிராலி அடி வாங்கிட்டு இருந்தாலும் போக போக வெஜிடாவை போட்டு பொளக்குறான். இதை பார்த்துட்டு இருந்த கோகு அவனும் ஃபைட்ல இறங்குறான். கோகு அண்ட் வெஜிடா ரெண்டு பேரும் காட் ஃபார்ம்ல இருந்தும் பிராலியை ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்ததா ப்ளூ ஃபார்முக்கு மாறுவாங்க. அப்பயும் பிராலியை டிஃபீட் பண்ண முடியாது. கடைசியில கோகு அண்ட் வெஜிடா ஃபியூஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பயன்படுத்தி கொஜிடாவா மாறுவாங்க. அதுக்கப்புறம் கூட பிராலியை டிஃபீட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ இத்தனை வருஷமா கோகு அண்ட் வெஜிடா கஷ்டப்பட்டு முக்கி ட்ரைனிங் எடுத்து சூப்பர் சைன் ப்ளூ மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான லெவலை ரீச் பண்ணிருப்பானுங்க. ஆனா பிராலி பெருசா எந்த ஒரு ட்ரைனிங்குமே எடுக்காம வெறும் 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல கோகு அண்ட் வெஜிடாவோட பவர் லெவலை சர்பாஸ் பண்ணிருப்பான். அதனாலதான் இவனை லெஜெண்டரி சூப்பர் சைன் கூப்பிடுறாங்க. அண்ட் என்னோட யூடியூப் வீடியோஸோட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில பேர் ப்ரோ கோகு vs சைட்டாமா சாப்டர் 168 வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா ஆல்ரெடி நான் கோகு vs சைட்டாமான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ திரும்பவும் அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டா நல்லா இருக்காது. அதனால கோகு அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற பிராலிக்கும் சைட்டாமாவுக்கும் ஒரு கம்பேரிசன் வீடியோவை கிரியேட் பண்ணிடலாம். அதன் மூலமா சைட்டாமாவோட பவர் லெவலை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா நிறைய சைட்டாமாவோட ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனோட கூலான அனிமேஷனை பார்த்துட்டு ப்ரோ சைட்டாமா வந்து எந்த ஒரு பவர்ஃபுல்லான வில்லனையும் சிங்கிள் பஞ்ச்லேயே டிஃபீட் பண்ணிடுவான். அண்ட் இப்போ சாப்டர் 168ல சைட்டாமா ஏகப்பட்ட பிளானட்ஸை அசால்ட்டா டிஸ்ட்ராய் பண்ணிட்டான் ப்ரோ. சோ சைட்டாமா நினைச்சா கோகுவை அசால்ட்டா டிஃபீட் பண்ணிடுவான். சைட்டாமா தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதையே தான் நானும் சொல்றேன். சைட்டாமா பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். அவனால ஏகப்பட்ட பிளானட்ஸை அசால்ட்டா டிஸ்ட்ராய் பண்ண முடியும் தான். ஆனா அதுக்காக கோகுவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஏன்னா டிராகன் பால் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் அசால்ட்டா பிளானட்டையே டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பானுங்க. லைக் ஃப்ரீஸா வந்து பிளானட் வெஜிடாவை டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பான். கிங் வெஜிடா ஒரே சமயத்துல 2 பிளானட் ஒரு 3 அசால்ட்டா டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஈவன் கோகு தன்னோட பேஸ் ஃபார்ம்ல இருக்கும் போதே 50 to 60 ஸ்டார்ஸ் அசால்ட்டா டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான். இதுக்கும் மேல சூப்பர் சைன் ஃபார்முக்கு மாறும்போது பேஸ் ஃபார்மை விட 50 மடங்கு ஸ்ட்ராங்கா இருப்பான். சோ பேஸ் ஃபார்ம்லயே 60 ஸ்டார்ஸ் டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னா சூப்பர் சைன் ஃபார்முக்கு மாறும்போது 50 into 60 3000 ஸ்டார்ஸ் அசால்ட்டா டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான். இதுக்கும் மேல சூப்பர் சைன் 2 ஃபார்முக்கு மாறும்போது பேஸ் ஃபார்மை விட 150 மடங்கு ஸ்ட்ராங்கா இருப்பான். சோ சூப்பர் சைன் 2 பொறுத்த வரைக்கும் 9000 ஸ்டார்ஸ் அசால்ட்டா டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான். இதுக்கும் மேல சூப்பர் சைன் 3, 4, சூப்பர் சைன் காட், ப்ளூ இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. சோ கோகுவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அண்ட் சைட்டாமாவுமே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். எந்த அளவுக்குனா மாங்கா சாப்டர் 168ல காரோ கூட ஃபைட் பண்ணும்போது சைட்டாமா தன்னோட ஃபுல் பவரை காட்ட போறதா சொல்லியிருப்பான். ஆனா அவன் தன்னோட பவர்ல 75% தான் காமிச்சிருப்பான். லிட்டரலா சைட்டாமா வந்து ஜஸ்ட் தும்முனதுனால பிளானட் ஜூபிட்டர் ஃபுல்லாவே மிகப்பெரிய டேமேஜ் கிரியேட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரே அடியில பாதி நிலாவை அப்படியே பிச்சு வீசி எரிஞ்சிருப்பான். அதுக்கப்புறமா காஸ்மிக் காரோவும் சைட்டாமாவும் ஹேண்ட் டு ஹேண்ட் பஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்ப ஏற்பட்ட ஃபோர்ஸ்ல அவங்கள சுத்தி இருந்த ஆயிரக்கணக்கான ஸ்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மொத்தமா டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். அவங்கள சுத்தி ஒரு மிகப்பெரிய கேப்பே ஃபார்ம் ஆயிருக்கும். நிறைய பேர் அது வந்து ஸ்டார்ஸ் கிடையாது கேலக்சிஸ்னு சொல்றாங்க. அப்படியே அது கேலக்சியாவே இருந்தாலும் கோகுவோட ஃபீட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா கோகு வந்து தன்னோட சூப்பர் சைன் காட் ஃபார்ம்ல லார்ட் பீரஸ் கூட ஃபைட் பண்ணும்போது ஏற்பட்ட ஃபோர்ஸ்ல ஒட்டுமொத்த யூனிவர்ஸே அழிய போகுதுன்னு சொல்லுவாங்க. இப்படியே இவங்களோட ஃபைட் நீடிச்சதுன்னா இந்த யூனிவர்ஸோட சேர்த்து ஒட்டுமொத்த எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் இன்ஃபினிட்டி எரேஸ் ஆயிடும்னு சொல்லுவாங்க. இத்தனைக்கும் அப்ப கோகுவும் லார்ட் பீரஸும் தன்னோட ஃபுல் பவரை கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் சூப்பர் சைன் காடுக்கு மேல சூப்பர் சைன் ப்ளூ கயோகேன் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லி பவர்ஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. சோ இப்போ நீங்களே சொல்லுங்க சைட்டாமாவோட பவர் லெவல் எங்க இருக்கு, கோகுவோட பவர் லெவல் எங்க இருக்குன்னு. ப்ரோ சைட்டாமா இன்னும் தன்னோட ஃபுல் பவரை காமிக்கலைன்னு சொன்னீங்கன்னா லார்ட் பீரஸ் கூட நடந்த ஃபைட்ல கோகுவுமே தன்னோட ஃபுல் பவரை காமிக்கல. ஆனா அதுக்கே ஒட்டுமொத்த எக்ஸிஸ்டன்ஸையே எரேஸ் பண்ற அளவுக்கு போயிட்டான். அப்ப கோகு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான் அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அண்ட் பிராலியை பத்தி பார்த்தோம்னா கோகு அண்ட் வெஜிடா ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து சூப்பர் சைன் காட் ஃபார்ம்ல ஃபைட் பண்ணியும் பிராலியை டிஃபீட் பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறமா சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்முக்கு மாறுவானுங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா டிஃபீட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஃபியூஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி கொஜிட்டாவா மாறுவானுங்க. அதுக்கப்புறம் தான் பிராலியை டிஃபீட் பண்ற நிலைமைக்கே போவானுங்க. சோ பிராலிக்கும் சைட்டாமாவுக்கும் ஃபைட் நடந்தா பிராலி தன்னோட ஃபுல் பவரை காமிக்கணுங்கிற அவசியமே இல்ல. சூப்பர் பிராலி ஃபார்முக்கு மட்டும் மாறினா போதும் சைட்டாமா
சைட்டாமாவை டிஃபீட் பண்ணிடுவான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு பேட்டிலோட கிளியர் வின்னர் யாருன்னா ப்ராலி தான். இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். நான் சொன்ன ரிசல்ட்டை சீரியஸாக எடுத்துக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் என்ன கழுவி ஊற்றிடாதீங்க. ஒரு வழியாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.